ஜபத்தோட இந்த புத்தகத்தை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரம் 6. நரகத்தின் செயல்பாடுகள். நாங்கள் சுரங்கப்பாதையை விட்டு வெளியே வந்தவுடனே மங்கிய மஞ்சள் வெளிச்சத்தை காண முடிந்தது. இயேசுவும் நானும் பயத்தின் சுரங்கப்பாதையை விட்டு நரகத்தின் வயிற்று பகுதியின் விளிம்பிலே நின்றோம். இந்த பகுதியிலே பலதரப்பட்ட வேலைகள் சுறுசுறுப்பாக நடப்பதை காண முடிந்தது. நான் உன்னை நரகத்தின் வயிற்று பகுதியின் ஊடே அழைத்து செல்லும்போது அநேக காரியங்களை வெளிப்படுத்தப் போகிறேன். என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்ல நாங்கள் இருவரும் தொடர்ந்து நடந்தோம். நம் அநேக பயங்கரங்களை காணப்போகிறோம். இவைகள் ஒரு மனிதனால் சொல்லப்பட்ட கட்டுக்கதையோ அல்லது கற்பனையோ இல்லை. நீ உன் வாசகர்கள் அறிய உறுதிப்பட எழுது. சாத்தானின் வல்லமைகள் உண்மை. அவன் கீழே இயங்கும் அசுத்த ஆவிகளின் வல்லமையும் உண்மை. குட்டி சாத்தானின் செயல்பாடும் உண்மை. ஆனால் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களை வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணால் நான் விண்ணிலிருந்து அவர்களது வேண்டுதலை கேட்டு தேசத்துக்கு க்ஷேமத்தையும் பூரண சரீர சுகத்தையும் கட்டளையிடுவேன். எப்படி சொர்க்கம் என்று ஒன்று உண்டோ அதே போல நரகமும் உண்டு என்று இயேசு ஆணித்தரமாக கூறினார். நீங்கள் நரகத்தை பற்றி அறிந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். மேலும் இந்நரகத்துக்கு வராது தப்ப ஒரு வழி உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அவ்வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஒன்றை நினைவிலே கொள்ளுங்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத எவனும் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவது அரிது. நாங்கள் எங்கள் வலது புறத்திலும் மங்கிய இருளில் உள்ள ஒரு சிறிய குன்றை நோக்கி நடந்தோம். இங்குதான் நரகத்தின் வயிற்று பகுதியின் முதல் வேலை நடைபெறுகிறது. இந்நிலையிலே ஆண்டவர் கூறியது என் நினைவுக்கு வந்தது. அவர் கூறியதவாறு, சில வேளையிலே நான் உங்களை விட்டு தூரம் சென்றது போல தோன்றும், ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. சில வேளையிலே நீயும் நானும் இங்கிருக்கிறதே அசுத்த ஆவிகளும் அழிந்த ஆத்துமாக்களும் காண முடியாது. எனவே பயப்படாதே. நீ இப்பொழுது காணப்போகிறவைகள் உண்மை. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்படும் வரை இவைகள் இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அன்பார்ந்த வாசகரே, உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட முயலுங்கள். நாங்கள் அந்த சிறிய குன்றை நோக்கி நடக்கையில் ஒரு மனிதனின் அலறலின் சத்தத்தை கேட்டோம். நாங்கள் அவ்விடத்திலே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க ஒருவித வெளிச்சம் அவ்விடத்தை நிரப்பிற்று. கவனிக்கவும். கர்த்தரின் வார்த்தையை சுமந்து செல்லும் ஊழியக்காரரே, போதகரே, உபதேசியரே, நீங்கள் போதிக்கிறபடி நடவாமல் பாவம் செய்வீர்கள், ஆனால் மனந்திரும்புங்கள். இல்லாவிடில் நீங்கள் காணப்போகிற இந்த மனிதனைப் போல நரக ஆக்கினிக்கு உட்பட வேண்டியதாய் இருக்கும் என்று கர்த்தரின் எச்சரிப்பு என் காதில் விழுந்தது. எங்கள் கண்களுக்கு எதிரில் 15 அடி தொலைவில் ஒரு சவப்பெட்டியை சுற்றி 12 குட்டி சாத்தான்கள் கையிலே ஈட்டியுடன் சுற்றி வருவதை கண்டோம். இக்குட்டி சாத்தான்கள் சவப்பெட்டியின் வெளிப்புறத்தில் உள்ள சிறிய துவரங்களின் வழியாய் தங்கள் கைகளில் உள்ள ஈட்டியினால் குத்தவும், பின்பு மந்திரங்களை ஓதிக்கொண்டு பயங்கரமான ஒலிகளை எழுப்பிக்கொண்டு சுற்றி வரவும் ஆயின. இப்பயங்கரமான காட்சி என அதிக அதிர்ச்சிக்குள்ளாக்கிற்று. இந்நிலையிலே கர்த்தர் என்னை நோக்கி, மகளே, இங்கு அநேகர் பல்வேறு விதமான உட்பாதைக்குட்படுத்தப்படுகின்றன. இவர்கள் தாங்கள் போதித்தபடி வாழ்வது பின்மாற்றம் அடைந்து பாவத்திலே விழுந்தவர்கள். பலமுறை பின்மாற்றம் அடைந்தும் பாவத்தில் விழுந்தவர்கள். பலமுறை எச்சரிக்கப்பட்டும் கீழ்ப்படியாதவர்கள் என்றார். ஐயோ, நான் மன்றாடுகிறேனே, அதமானேன். நம்பிக்கைக்கு இடமே இல்லை, இல்லவே இல்லை என்ற அலறலின் சத்தம் அந்த சவப்பெட்டியிலிருந்து எழும்பிற்று. அது முற்றும் முடிவற்ற ஓலமாய் மாறி காற்றை நிரப்பிற்று. வா மகளே, இன்னும் அருகிலே சென்று பார்ப்போம் என்று ஆண்டவர் அழைக்க மிக பயத்துடன் கர்த்தருடன் சேர்ந்து நடந்தேன். இந்நிலையிலே கர்த்தர் முன்பு சொன்னவாறு அங்கிருந்த குட்டி சாத்தான்களுக்கு நாங்கள் மறைக்கப்பட்டிருந்தோம். நாங்கள் அந்த சவப்பெட்டியை கண்டபோது ஒரு விதமான சாம்பல் நிறமான துர்நாற்ற புகை அதை நிரப்பிக்கொண்டே கண்டோம். நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது குட்டி சாத்தான்கள் தங்களது ஈட்டிகளை அந்த மனிதனின் ஆத்மாவுக்குள் உருவ குத்தின. இந்த மனிதனின் வேதனை என் கண்களை விட்டு அநேக நாள் அகலவில்லை. இந்நிலையிலே, அப்பாவே, இவனை விடுவியும் விடுவியும் என்று என்னை அறியாமலே கதற ஆரம்பித்தேன். கர்த்தரின் கரத்தை பிடித்து
கெஞ்சவும் அந்த சவப்பெட்டியிலிருந்து எடுத்துவிடவும் கேட்டுக்கொண்டேன். ஆண்டவர் என்னை நோக்கி, மகளே, அமைதலாயிரு என்றார். ஆண்டவர் பேசியதை அந்த மனிதன் கேட்டு, இயேசுவே, எனக்கு இரங்கும், என்னை காப்பாற்றும் என்று கெஞ்சினான். இந்நிலையிலே நான் சவப்பெட்டியை பார்த்தபோது அந்த மனிதன் இரத்தத்தால் கிடைப்பதை கண்டேன். அந்த மனிதனின் ஆத்துமாவிலே மறைந்திருந்த இருதயத்திலிருந்து இரத்தம் கொப்பளித்து வர கண்டேன். குட்டி சாத்தான்கள் ஈட்டி குத்ததால் ஆத்துமாவின் இருதயத்திலிருந்து இரத்தம் வந்து கொண்டே இருந்தது. இப்பொழுதே நிச்சயமாகவே உமக்கு ஊழியம் செய்வேன், என்னை ரட்சியும் என்று அந்த ஆத்துமா அலறியது. இரவு பகலாய் ஆத்துமா வேதனைக்குட்படுத்தப்படுகின்றது. சாத்தான் தன்னுடைய நேரடி பார்வையிலே ஆத்துமாவை வதைத்து வருகிறான் என்றார் இயேசு. கர்த்தாவே, எனக்கு இரங்கும், நான் இப்பொழுது உண்மையாகவே சிரயத்தோடவே உமது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன், என்னை விடுவியும் என்று அந்த ஆத்துமா இயேசு கிறிஸ்துவை வேண்டிற்று. அந்த ஆத்துமாவின் வேதனை அவ்வளவு அதிகமாக இருந்ததினால் நான் கர்த்தரின் கரத்தை பிடித்து கெஞ்சிக்கொண்டே இருந்தேன். கர்த்தரோ, அமைதலாயிரு மகளே என்று என்னை சமாதானப்படுத்தினார். இவன் பூமியில் இருந்த நாட்களில் மனப்பூர்வமாய் செய்த ஊழியத்தினால் அநேகர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டனர். அதில் சிலர் இப்போது எனக்கு ஊழியம் செய்கின்றனர். ஆனால் இவனது மாம்சத்தின் இச்சையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இவனை பின்மாற்றம் அடைய செய்தது. சாத்தானின் ஆளுகைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இவனுக்கென்று ஒரு பெரிய சபை உண்டு, ஒரு அழகான கார் உண்டு, அதிக வருமானம் உண்டு. இவன் சபையிலே காணிக்கைகளிலே பொய் கணக்கு எழுதினான். பொய்யை பிரசங்கிக்க ஆரம்பித்தான். பாதி பொய்யும் பாதி மெய்யும் பேச கற்றுக்கொண்டான். நான் அநேக முறை என்னுடைய தூதர்களையும் ஊழியக்காரர்களையும் இவனிடம் அனுப்பி சத்தியத்தை பிரசங்கிக்க சொல்லியும் இவன் மனம் திரும்ப மனதற்றவனாய் உலகத்தை அதிகமாய் நேசித்தான். அவனுக்கு வேதத்தில் இருக்கும் சத்தியத்தை பற்றி தான் பிரசங்கிக்க தெரியுமே தவிர வேறொன்றையும் குறித்து பேச தெரியாது. ஆனால் இவன் தன் மரணத்துக்கு முன்பு பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி அபிஷேகத்தை பொய் என்றும், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றோம் என்று சொல்கிறவர்கள் பொய்யர் என்றும் சொல்ல தொடங்கினான். நீ ஒரு குடிகாரனாய் இருந்தாலும் மோட்சம் செல்லலாம், மனம் திரும்ப அவசியம் இல்லை, கர்த்தர் ஒருவனையும் பாதாளத்துக்கு தள்ளுவதில்லை என்றும், அந்த அளவுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்றும் பிரசங்கிக்க தொடங்கினான். அநேகர் கர்த்தருடைய கிருபை என்று விழ இவன் ஏதுவாய் இருந்தான். இவன் தன்னைத்தானே கடவுளாக உயர்த்தி என்னுடைய கிருபை தேவையில்லை என்றும் இந்த பொய்யான உபதேசத்தை குறித்து அநேகருக்கு அறிவிக்க கருத்துகளுக்கும் நடத்தினான். இவன் சத்திய வசனங்களை காலின் கீழே போட்டு மிதித்து அவமதித்தான். இருந்தாலும் இவனை தொடர்ந்து சிநேகித்தேன். மகளே, என்னை குறித்து அறிந்த பின்பு எனக்கு ஊழியம் செய்யாத பின்மாற்றம் அடைவதை பார்க்கிலும் என்னை குறித்து அறியாமல் இருப்பதே நலம் என்றார் ஆண்டவர். ஆம் ஆண்டவரே, உமது வசனத்துக்கும் உமது சத்தத்துக்கும் செவி கொடுத்ததிருந்தால் தனது ஆத்துமாவை மாத்திரமல்ல அநேக ஆத்துமாக்களையும் ரட்சித்திருக்க முடியும் என்றேன் நான். மகளே, இவன் செவி கொடாத இரக்கமற்ற சுகபோக வாழ்வை விரும்பினான். இருந்தும் அநேக தரம் இவனை எச்சரித்தேன். முடிவிலே ஒரு நாள் இவன் கொல்லப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தான். இப்போது சாத்தானின் சித்திரவாதிக்கு ஆனான் என்றார். குட்டி சாத்தான்கள் அந்த ஆத்துமாவின் சவப்பெட்டியை சுற்றி வருவதையும் அவைகளின் ஆர்ப்பரட்ட சத்தமும் சவப்பெட்டியினுள்ள அந்த மனிதனின் இருதய துடிப்பையும் அதிலிருந்து வழியும் இரத்தமும் என் கண்களை விட்டு அகலாதிருந்தன. கர்த்தராகிய இயேசு அந்த சவப்பெட்டியில் இருக்கும் மனிதனை நோக்கியவாறு, அநேகருடைய இரத்தப்பழி இந்த மனிதனின் மீது சுமந்துள்ளது, இவனால் அநேகர் இங்கு அவதி ஊறுகின்றார்கள் என்று மனவேதனையோடு கூறினார். பின்பு மிகுந்த வருத்தத்துடன் நாங்கள் இருவரும் அவ்விடம் விட்டு கடந்து சென்றோம். சற்று நேரத்துக்கெல்லாம் மற்றொரு குட்டி சாத்தான்களின் கூட்டம் அந்த சவப்பெட்டியை நோக்கி மாற்று அடிப்படையிலே உபதேசிக்க புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் 3 அடி உயரமும் கருப்பு உடை அணிந்த உருவங்களுமாயிருந்தன. நம்முடைய பெருமை எப்படி நம் தவறுகளை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்க முடியாதபடி நம்மை மாற்றி விடுகின்றது என சிந்தித்தேன். நம்மை தாழ்த்தவும் மனம் திரும்பவும் மறந்து விடுகிறோம். நாம் செய்வதுதான் எப்போதும் சரி என்பது போல நடந்து கொள்கிறோம். ஆனால் ஆத்துமாவே கவனி, நரகம் என்பது முற்றிலும் உண்மை. தயவு செய்து அந்த இடத்துக்கு போக வேண்டாம். இயேசுவோ நானும் சிறிய கற்கள் மட்டுமே செதறி பரவலாய் கிடந்த ஒரு
வெற்றியடைத்துக்கு வந்தோம். அங்கு கற்களான தாழ்வான அழுக்கு செவுர்கள் இங்கும் அங்கும் இருந்தன. பெரிய நடன அறை அளவிலே ஒரு இடத்திலிருந்து வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருந்தது. இயேசு என்னிடம், மகளே, சாத்தானின் வேலையை பார் என்றார். நான் கண்டதும் கேட்டதும் பின்வருமாறு. இனிய இசை ஆகாயத்தை நிரப்பிற்று. நடன அறை நடுவில் 4 ஒளியிடப்பட்ட நடன மேடையில் 5 அழகிய நடன மதுக்களை கண்டேன். அவர்கள் ஒரே வரிசையாக நின்று இசைக்கேற்றவாறு ஒரு மாதிரி அசைந்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஆடியவாறு சிரித்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் மிக அழகாயிருந்தபடியால் அது ஒரு அழகு பெட்டி போல் தோன்றிற்று. உண்மையாய் கூறினால் அவர்களுடைய பேரழகு அவர்களை இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களைப் போல் காட்டியது. நான் எனக்குள்ளே இவ்வளவு அழகு வாய்ந்ததும் நரகத்தில் இருக்கக்கூடுமோ என்று நினைத்தேன். அம்மதர்கள் அணிந்திருந்த உடைகள் மிக அழகாகவும் விலையேறப்பெற்றதாகவுமாயிருந்தன. அவர்கள் அரசலிங்கு மாரிகளைப் போன்றும் ஒரு சிறிதேனும் பழுதற்றவர்களாகவும் காணப்பட்டன. அவர்களில் எல்லாம் பரிபூரணமாக காணப்பட்டது. அவர்கள் நரகத்தில் என்ன செய்து கொண்டிருக்க முடியும் என ஆச்சரியப்பட்டேன். அவர்கள் தீங்கு அல்லது பாவம் உள்ளவர்களாக காணப்படவில்லை. பின்பு நான் அவர்களை தீயின் அசைவுக்கு ஏற்படுவதையும் பழுதற்ற அவர்கள் உடலிலே தீ எறிவதையும் இறங்குவதையும் கண்டேன். தீ அவர்கள் உடல் முழுவதையும் மூடிய போது அவர்கள் சிரித்து கொண்டிருந்தனர். அவர்கள் எரிந்து போகவும் இல்லை, வேதனையை உணரவும் இல்லை. திடீரென இசை நின்று போனதையும் நடன அறையின் அமைதியானதை கவனித்தேன். வரிசையாக நின்று கொண்டிருந்த அவ்வழகிய பெண்கள் யாரோ ஒருவர் வருவதைக் கண்டு அசையாமல் நிற்பதைக் கண்டேன். ஒரு தீய பிரசன்னம் அவ்வறையை நிரப்பிற்று. இதுவரையிலும் நான் உணர்ந்திராத அளவுக்கு அது தீயதாய் இருந்தது. ஒரு காரிய இருளால் சூழப்பட்ட நபரின் பின்பகுதியை நான் கண்டேன். அவன் ஒரு நீண்ட அங்கியை அணிந்திருந்தான். அவன் அருகிலே இன்னும் 2 நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் மூவரும் எங்களுக்கு முதுவை காட்டி நின்றதால் எங்களை காண முடியாதென்று நான் அறிவேன். ஏசனிடம் கவனி என்றார். நான் சாத்தானின் கொடிய பிரசன்னத்தை உணர முடிந்தது. ஏனென்றால் அந்த அழகிகள் வாழ்க சாத்தான், வாழ்க சாத்தான் என்று சொன்னது நிமித்தமே. சாத்தான் அவ்வழகிகளை நோக்கி, எனது அருமை மக்களே, நீங்கள் என் கட்டளைகளின்படியெல்லாம் செயல்பட்டீர்கள். இப்பொழுது பூமிக்கு சென்று எனது சித்தத்தின்படி காரியங்களை நடப்பிக்கப் போகிறீர்கள். அந்தகாரத்தின் சகல வல்லமைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களிலும் நரகத்தின் சகல சத்துவமும் துணை நிற்கும் என்று சொல்லி வாய்விட்டு பயங்கரமாக சிரித்து கொண்டே, ஒன்று ஞாபகத்தில் இருக்கட்டும், நீங்கள் நான் இடும் கட்டளைக்கு உடனுக்குடன் கீழ்ப்படியாவிடில் நடப்பது என்ன தெரியுமா என்று சொல்லி சாத்தான் தன் கைகளை அவர்கள் மீது அசைக்க அழகிகள், வேண்டாம், தயவு செய்து வேண்டாம், சாத்தான் அவர்களை வதிக்காதிரும் என்று அலற ஆரம்பித்தனர். ஆனால் சாத்தான் அவர்களின் வேண்டுதலை பொருட்டுப்படுத்தாது கரங்களை அசைத்தான். அந்த அழகிகள் உடல் சாம்பல் நிறைய புகை படர்ந்த நரகத்தின் மேனியாக மாறிற்று. ஒரு சமயம் வண்ணப்பாய் நேர்த்தியாய் இருந்த மேனி தற்போது அருவருப்பாய் மாறிற்று. அவர்களின் அழகான மேனி கழன்று வீழே புழுக்களும் பாம்புகளும் அவைகளின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தன. அவைகள் இங்கும் அங்குமாக நெளிய ஆரம்பித்தன. இயேசுவே, இவைகள் என்ன என்று குறிக்கின்றன என்று நான் கேட்டேன். கர்த்தர் எனக்கு பதிலளிக்கவில்லை. சாத்தானே, எங்கள் அழகிய மேனியை எங்களுக்கு திரும்ப கொடும், நாங்கள் உமக்கு கீழ்ப்படிவோம் என்று அந்த அழகிகள் சொல்ல, சாத்தான் கலகலவென்று சிரித்து ஓசை காற்றிலே கலக்க தனது கையை மறுபடியும் அசைத்தான். உடனே அந்த அழகிகள் அழகு மேனி திரும்ப வர அவர்கள் ஒரு அழகு பெண்மணிகளாய் நின்றன. நன்றாய் கவனித்து நான் சொல்கிறபடி செய்யுங்கள். அவ்வாறு செய்வீர்களானால் உங்களது அழகு மேனிகளை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். நீங்கள் பூமியிலே எந்த இடத்தில் என்னுடைய துர்க்கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்பதை காட்டுவேன், கவனியுங்கள் என்றான். அத்தருணத்திலே சாத்தானின் வலது பக்கத்தில் இருந்தவன் தன் கையை உயர்த்த சுவற்றிலே கிழக்கு பகுதியிலே திரைப்பட திரையிலே அன்றாட வாழ்க்கையிலே நடக்கும் நிகழ்ச்சிகளும் சில இடங்களிலும் காணப்பட்டது. பின்னர் சாத்தான் இந்த இடங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களுடன்
கலந்து சாதாரணமான மக்களைப் போல வாழுங்கள். அநேகரை வஞ்சித்து வீழ்த்துங்கள். கர்த்தருடைய வழிகளிலிருந்து வழி விலக செய்யுங்கள். யாரும் உங்களை இனங்கண்டு கொள்ளாத அளவுக்கு நடந்து கொள்ளுங்கள். மேலும் உங்களது ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நான் இங்கிருந்தே கண்காணிப்பேன், கவனம் என்று மிரட்டினான். சாத்தான் அந்த திரைப்பட பக்கமாய் கை அசைக்க, திரைப்படத்தில் ஒரு நகரின் பெரிய வீதி, ஒரு இரவு விடுதி, நைட் கிளப், ஒரு கடை, ஒரு ரொட்டி கடை, ஒரு பலசரக்கு கடை, ஒரு ஆலயம், ஒரு பெரிய அரங்கம், ஒரு வங்கி, கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் போன்ற அன்றாட வாழ்க்கையின் அமைப்புகளை காட்டினான். அநேகரை வஞ்சித்து வீழ்த்துங்கள். சத்தியத்தை விட்டு நிலை தடுமாற செய்யுங்கள். பூமி எங்கும் சென்று என்னுடைய வேலையை செய்யுங்கள். அநேக ஆத்துமாக்களை பிடித்து நரகத்துக்கு அனுப்புங்கள். நான் உங்களுக்கு கொடுத்திருக்கும் வல்லமையால் பில்லி சூன்ய கட்டுகளையும் தவறான உபதேசங்களையும் பயன்படுத்தி அநேகரை திசை திருப்புங்கள். பலவீனமான அரைக்குறையாக கிறிஸ்தவர்கள் மாம்சீக இச்சையினாலே விழத்தட்டுங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்திலிருந்து திசை திருப்புங்கள். முடியுமானால் இப்படிப்பட்டவர்களை கொல்லவும் அழிக்கவும் செய்யுங்கள். அநேகருக்கு கர்த்தரின் வார்த்தையை குறித்து சந்தேகம் எழுப்பத்தக்கதாக பிரிவினையை விடுத்திடுங்கள். பின்பு ஒரு பெரிய பிரசங்க பீடம் கொண்டு வரப்பட்டு அதிலே சாத்தான் நின்று பல பக்கங்களை அடங்கிய காரியங்களை அவ்வழகிகளுக்கு வாசித்து காட்டினான். அவன் வாசித்து ஒன்றும் தெளிவாக விளங்கவில்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு ஆத்துமாவாக பிடித்து அதனை திசை மாற்றுங்கள். 3 வாரத்துக்குள்ளாக அந்த ஆத்துமாவை கரைப்படுத்திவிட்டு பின்பு எனக்கு தகவல் தெரிவிக்கவும். உலகத்தின் சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு உண்டு. மேலும் எந்த நேரத்திலும் எந்த வேஷத்திலும் நீங்கள் மாறி செயலற்ற உங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறேன். ஒன்றை கவனத்திலே கொள்ள, நீங்கள் விழத்தட்டும் ஒரு ஆத்துமா அநேக ஆத்துமாக்களை விழத்தட்டும். மேலும் நீங்கள் வேண்டும் யாவற்றையும் நான் அனுப்ப எப்போதும் தயாராக இருக்கிறேன். எனக்கு வேலை செய்து முடித்து வாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தருக்கு விரோதமாக நான் வெற்றி சிறப்பேன் என்று சொல்லி சாத்தான் கலகலவென்று சிரித்து கொண்டே தனது கையை அசைக்க பெண்மணிகள் பாதாளத்திலிருந்து பூமியை நோக்கி எழும்பி சென்றன. அவைகள் நின்ற இடத்தில் அக்கினி எரிந்து கொண்டிருந்தன. அதோ பார் அங்கே என்று சாத்தான் திரையிலே ஓடிக்கொண்டிருக்கும் திரைப்படத்தில் அவ்வழகிகள் நகரங்களிலும் ஆலயங்களிலும் கடைகளிலும் நடப்பிக்கும் பாவ செயல்களே தனது அருகிலே நிற்கும் இருவருக்கும் காட்டினான். நான் தேவனை வெறுக்கிறேன். அவ்வழகிகள் எனது வேலையை சரிவர செய்வார்கள் என்றான் சாத்தான். சாத்தானின் வல்லமையும் உண்மை என்று அப்போதுதான் உணர முடிந்தது. அவைகள் ஆத்துமாக்களை வஞ்சிக்கவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் செய்கின்றன. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த திரை மறைய அருகில் நின்ற 2 நபர்களும் புகையுமாய் மறைந்தனர். பின்பு கர்த்தர் ஒரு பெரிய இரட்சத கடிகாரத்தை காட்டினார். அது கிழக்கிலும் மேற்கிலுமாக பூலோகம் எங்கும் படர்ந்திருந்த கடிகாரமாக காணப்பட்டது. அதிலே மணி முள் 12 மணியிலே நின்றது. நிமிடமும் வேகமாக சுழன்றது. 12 மணிக்கு 3 நிமிடம் இருக்கும் இடத்தை சென்று நின்றது. பின்பு கடிகாரத்தின் நிமிடமும் டிக்டாக் என்று மெதுவாக நகர ஆரம்பித்தது. நிமிட முள்களின் டிக்டாக் என்ற சத்தம் பூமி எங்கும் பெரிதாய் எதிரொலித்தது. அநேக மதில்களின் இரைச்சலையும் இடி முழக்க சத்தமுமாய் கர்த்தர் ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை கேளுங்கள். நீங்கள் நிலையாத நாழிகையிலே வருவேன். கடிகாரம் 12 அடிப்பதை கேட்கிறேன். மணவாளன் மணவாட்டிக்காக வருகின்றார். நீ ஆயத்தம்தானா நண்பா? அல்லது வேண்டாம் ஆண்டவரே, இன்றைக்கு வேண்டாம் என்று சொல்வாயா? மனந்திரும்பு. கர்த்தரை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். உனக்காகவும் உன் குடும்பத்தின் அங்கத்தினருக்காகவும் உன் உற்றார் உணவிற்காகவும் ஜெபி. தொடர்ந்து ஜெபி. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்புவித்து காத்து கொள்ளுவேன். உன் வழிகளெல்லாம் உன்னை காப்பேன். எனக்கு அருமையானவர்களையும் காப்பேன் என்கிறார் ஆண்டவராகிய இயேசு. மிகுந்த கண்ணீரோட இவ்வாத்தியத்திலே வாசகர்களே, நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நரகம் நிச்சயம் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். நரகம் நித்திய காலமாய் இருக்கின்ற ஒன்று. மேலும் நான்
பார்த்தவைகளையும் கேட்டவைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அருளிய வெளிப்பாட்டினையை அவர் தந்த பலத்தோடு இவைகளை யாவும் உண்மை என்று எழுதுகிறேன். இப்புத்தகத்தின் மீது பகுதியை வாசிக்கும்போது நீங்கள் மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையுடன் வேண்டுகிறேன். மகளே, நேரமாயிற்று. இப்போது நாம் சென்று நாளை மறுபடியும் இங்கு வருவோம் என்றார் ஆண்டவர்.